நிறைய அவுட்லெட் சேல்ஸ் நல்லாகும். ஆனா பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியா புக் பண்ணுவாங்க. இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணமா இந்த வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ இந்த வேஸ்டேஜ எப்படி நம்ம கம்மி பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்ட இன்க்ரீஸ் பண்றது? அப்படின்றத இந்த வீடியோல ஒரு 7 பாயிண்ட்டா நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் என்டர்பிரினர். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவுட்லெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கும்போது நம்ம மெனு டிசைன் பண்ணும்போதே நம்ம இந்த வேஸ்டேஜோட கண்ட்ரோல்ல நம்ம என்டர் ஆயிடுறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மெனு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கணும். நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மெனு வெரைட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது, உங்களுக்கு இன்கிரீடியன்ட்ஸ் அதிகமாகி, அதே மாரி பெரிஷபிள் ஐட்டம் அதாவது சீக்கிரத்துல அழுகக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த இன்கிரீடியன்ஸ்ல நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு சேல்ஸ் குறையும் போதோ இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷார்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸோ உங்களுக்கு இருக்கும். இதனால நாள்பட உங்களுக்கு வந்து அந்த மெனு வெரைட்டியில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்ல நிறைய வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெரைட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதோட இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா நாளும் அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கன்சியூம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு 10 வகையான இன்க்ரீடியன்ஸ்ல நீங்க ஒரு 20 வகையான டிஷ்ஷஸை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து குறைக்கப்படும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வகையான இன்கிரீடியன்ட்ஸ்ல நீங்க ஒரு 20, 30 வகையான டிஷ்ஷ தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால மெனுவ டிசைன் பண்ணும்போது, லிமிட்டடான இன்கிரீடியன்ட்ஸ்ல அதிகமான வெரைட்டி பண்ற மாரி, நீங்க உங்களோட மெனுவ டிசைன் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாரி கரெக்ட்டா நீங்க மெனுவ டிசைன் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி குறைஞ்சிரும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி மேனேஜ்மென்ட். அதாவது டெய்லியும் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் எந்த அளவுல இருக்கு? அதாவது இன்னைக்கு சேல்க்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். நைட்டு போகும்போது உங்களுக்கு அடுத்த நாளுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிஷபிள் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய வெஜிடபிள்ஸ் சீக்கிரத்தில் அழுகக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து பர் டேக்கு இல்லை அன்னன்னைக்கு தேவையானதா மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். 4 நாள் வரைக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக நீங்கள் முன்னாடியே வாங்கி வைக்கும்போது என்ன ஆகிடும்னா அது சீக்கிரத்தில் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் சேல் இல்லைனாலும் அடுத்த நாளுக்கு நீங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே உங்களோட ஸ்டாக்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் கையில் இருக்குன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட வேஸ்டேஜும் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜை நீங்கள் குறைக்க முடியும். 3வது போர்ஷன் கண்ட்ரோல். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது ரொம்ப நீங்கள் ப்ரிசைஸ்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 மீல்ஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா 100 மீல்ஸுக்கு தேவையான பொரியல், கூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ அளவாக தேவைப்படுமோ அதுக்கானதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 100 மீல்ஸுக்கு நீங்கள் குழம்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு 120 போர்ஷனுக்கோ அந்த மாதிரி நீங்கள் குழம்பு இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ்ன்றது கண்டிப்பாக ஏற்பட்டுக்கினே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போர்ஷனை வந்து வரையறுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 10 போர்ஷன் அதாவது 10 மீல்ஸுக்கு எவ்வளோ வந்து குழம்பு, பொரியல் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிசைஸ்டாக நோட் பண்ணி அந்த போர்ஷனை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 4வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபுட் ப்ரிசர்வேஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்யூஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மீட் எல்லாம் உங்களுக்கு கைப்படாமல் கரெக்டான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது ரொம்ப யூனிக்கான விஷயம் தான் கம்போஸ்டிங் அண்ட் ரீசைக்ளிங். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அவுட்லெட்டில் ஆகக்கூடிய வேஸ்டேஜஸ்லாம் வந்து நீங்கள் ஆர்கானிக் வேஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் கொடுத்து அது மூலியமாகவும் நீங்கள் காசாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யும் மூலமா ஒரு மினிமம் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து உருவாகும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வேஸ்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களில் அந்த ரிப்போர்ட்ஸில் எடுத்து பார்க்கும்போது அது ஒரு மேஜர் ரோல் பண்ணும். ஸோ இது மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டாவோ இல்லை வந்து ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கோ உங்களோட வேஸ்டேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு கணிசமான தொகை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். 6வது ரொம்ப முக்கியமானது ஸ்டாஃப் ட்ரைனிங். உங்கள் ஸ்டாஃப் வந்து ஓவர் போர்ஷனிங் இல்லாமலோ அதே மாதிரி வேஸ்டேஜஸ்லாம் எப்படி கையாளணுன்றதையோ நீங்கள் அடிக்கடிக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் இருக்க போகிறோம். அவங்கள வந்து நீங்கள் அடிக்கடிக்கு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேஸ்டேஜோட இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள டே பை டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இந்த வேஸ்டேஜை குறைக்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதுக்காகவும்
அவங்களுக்கு சின்ன சின்ன இன்சென்டிவ் கொடுக்கறது மூலியமாகவும் இந்த வேஸ்டேஜை வந்து பெருமளவில் நீங்கள் குறைக்க முடியும். 7வது, இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறது. எந்தெந்த நாளில் வேஸ்டேஜ் எப்படி எப்படி ஆகுது, அதே மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் அடிக்கடிக்கு வேஸ்டேஜ் ஆகுது, எந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேஸ்டேஜை குறைக்கலாம் அப்படின்றத நீங்கள் அந்த வேஸ்டேஜ் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து அடிக்கடிக்கு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 மாதத்தோட வேஸ்டேஜ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு வந்து எல்லா நாள்லேயும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸாக இருக்குது, அதோட தன்மை என்ன, இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வேஸ்டேஜ் அனலைஸில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆக்ஷன் பிளான் இருக்கணும். அந்த இன்க்ரீடியன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாமா அப்படின்றத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 7 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வேஸ்டேஜை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் வந்து குறைக்க முடியும். இந்த மாதிரி உங்களோட வேஸ்டேஜை நீங்கள் கணிசமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும்போது அது உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.